தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். கச்சத்தீவு விவகாரம் மூலம் தமிழ்நாட்டு மக்களை திசை திருப்ப வேண்டாம் என தற்போது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் பதிவின் மூலமாக தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், 2 தினங்களுக்கு முன்பு பிரதமர் நரேந்திர மோடி கச்சத்தீவு விவகாரம் தொடர்பான ஒரு ட்வீட் பதிவை ஒன்றை எக்ஸ் வலைப்பக்கத்தில் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரதமர் மோடிக்கு 3 கேள்விகளை எழுப்பி தன்னுடைய எக்ஸ் வலைப்பக்கத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். 10 ஆண்டுகளாக கும்பகர்ண தூக்கத்தில் இருந்துவிட்டு தேர்தலுக்காக திடீர் மீனவர் பாச நாடகத்தை அரங்கேற்றுபவர்களிடம் தமிழ்நாடு மக்கள் கேட்கும் கேள்வி 3 மட்டும்தான். ஒன்று, தமிழ்நாடு ₹1 வரியாக தந்தால் ஒன்றிய அரசு 29 பைசா மட்டுமே திருப்பி தருவது ஏன்? 2 இயற்கை பேரிடர்களை அடுத்தடுத்து எதிர்கொண்ட போதும் தமிழ்நாட்டுக்கு ₹1 கூட வெள்ள நிவாரணம் வழங்காதது ஏன்? 10 ஆண்டுகளாக பாஜக ஆட்சியில் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட சிறப்பு திட்டம் என ஒன்றாவது உண்டா? இது போன்ற மிக முக்கியமான 3 கேள்விகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எழுப்பியிருக்கிறார். திசை திருப்பல்களில் ஈடுபடாமல் இதற்கெல்லாம் விடையளிங்கள் பிரதமர் அவர்களே அப்படின்னு சொல்லி எக்ஸ் வலைப்பக்கத்துல குறிப்பிட்டிருக்கிறார். பதில் சொல்லுங்க மோடி எனும் ஹேஷ்டாக் மூலமாக இந்த 3 கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். தொடர்ந்து கச்சத்தீவு விவகாரத்தை பொறுத்தவரை திமுக மற்றும் அன்றைய காங்கிரஸ் அரசுதான் இலங்கை அரசிற்கு சாலை வார்த்தது என தொடர்ந்து எதிர்கட்சிகள் குறிப்பிட்டு வரக்கூடிய நிலையில பிரதமர் நரேந்திர மோடி இந்த பதிவையும் அவர் குறிப்பிட்டிருந்தார். எனவே இந்த விவகாரத்தில் திசை திருப்பாமல் திடீர் பாசம் என தேர்தலுக்காக திடீர் பாசம் வந்திருக்கிறது எனவும் முதலமைச்சர் ஒரு பதிலடியான ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைத்து 3 கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறார். பாலவேல், அபினேஷ், இப்போ இன்றைக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இந்த விவகாரம் தொடர்பாக ஒரு விளக்கத்தை தந்திருந்தார். அப்போதைய திமுக அரசுதான் கச்சத்தீவு விவகாரத்தில் தமிழ்நாடு அரசின் முடிவாகத்தான் அது தாரை வார்க்கப்பட்டது. அதே நேரத்தில் மத்திய வெளியுறவு செயலாளரோடு அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாவதற்கு முன்னதாகவே அப்போதைய முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்கள் ஆலோசனை நடத்தினார் என்றெல்லாம் ஒரு நீண்ட நெடிய விளக்கத்தை அமைச்சர் ஜெய்சங்கர் கொடுத்திருக்கிறார். இந்த விவகாரம், கச்சத்தீவு விவகாரம் தற்போது மிக பிரதானமாக பேசப்பட்டு வரக்கூடிய நிலையில முதலமைச்சரினுடைய இந்த பதிவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறதா? நிச்சயமா இது தேர்தல் நேரம், அதனால இந்த கச்சத்தீவு விவகாரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விவகாரம். எனவே இதை பிரதமர் நரேந்திர மோடி இந்த தேர்தல் நேரத்துல எடுத்திருப்பது அப்படிங்கிறது நாடு முழுவதும் ஒரு முக்கியமான ஒரு கவனிக்கக்கூடிய விஷயமா பார்த்திருக்காங்க. அதனாலதான் இதுல தொடர்ந்து திமுகவும் அதுல விளக்கம் கொடுத்திருந்தாங்க. குறிப்பா தொடர்ந்து பிரதமரை தொடர்ந்து வெளியுறவுத்துறை அமைச்சரும் இன்றைக்கு ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்தார். குறிப்பா இரு கட்சிகள் சேர்ந்தே இந்த உடன்படிக்கையுடைய விளைவுதான் மீனவர்களுடைய தற்போதைய நிலை அப்படின்னு நேரடியா திமுக மற்றும் காங்கிரஸ அக்யூஸ் பண்ணியிருந்தாரு வெளியுறவுத்துறை அமைச்சர். எனவே இதற்கு முதலமைச்சர் நேரத்துல பதில் கூற வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது. அந்த நிலையில் தான் முதலமைச்சர் இந்த எக்ஸ் வலைப்பக்கத்துல மிக முக்கியமான ஒரு பதிவை குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக இந்த தேர்தல் நேரத்துல மட்டும் திடீரென மீனவர் பாசம் நாடகம் அப்படிங்கிறது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். அதே போல இந்த தமிழ்நாடு அரசு கொடுக்கக்கூடிய ₹1 வரியாக கொடுக்கக்கூடிய தந்தால் அதற்கு 29 பைசா மட்டும்தான் திரும்ப தருவது ஏன் அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதே போல கடந்த 10 ஆண்டுகால பாஜக ஆட்சியில தமிழ்நாட்டுக்கென ஒரு சிறப்பு திட்டம் அப்படின்னு ஏதேனும் ஒன்று உள்ளதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதையெல்லாம் செய்யாமல் தொடர்ந்து திமுக மற்றும் இந்திய கூட்டணி கட்சிகளை குறை கூற வேண்டும் எனவும் தேர்தல் நேரத்தில் அரசியல் ரீதியாக ஒரு பின்னடைவை ஏற்படுத்த வேண்டும் என திட்டமிட்டு இந்த குற்றச்சாட்டை முன்வைப்பதாகத்தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த பதிவையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக கச்சத்தீவு விவகாரத்தை பொறுத்தவரை அது 2 நாடுகளுடைய உள்நாட்டு 2 நாடுகளுடைய விவகாரம். ஆனால் அன்றைய தினம் அப்போதைய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி மற்றும் அப்போதைய தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்களுடைய 2 கட்சிகளுடைய உடன்படிக்கையின் காரணமாகத்தான் இந்த இன்றைக்கு மீனவர்களுடைய தொடர்ந்து எல்லை தாண்டி அவர்கள் செல்லும் போது கைது நடவடிக்கைகள்லாம் காரணமாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத நேரடியாக குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. ஏன்னா அது தேர்தல் நேரம் அப்படிங்கிறதுனால 2 கட்சிகளும் இத சரிசமா போட்டி போட்டு அவருடைய கருத்தை முன்வைக்கிறாங்க. அந்த வகையில பிரதமர் மோடி அவருடைய குற்றச்சாட்டுக்கு முதலமைச்சர் நேரடியாக பதிலடியாக கொடுக்கக்கூடிய ஒரு பதிலாகத்தான் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். தொடர்ந்து இணைப்பில் இருங்க. இந்த விவகாரம் தொடர்பாக மேலதிக விவரங்களோடு இணைகிறார் செய்தி அறையிலிருந்து சிறப்பு செய்தியாளர் அபிநயா. இனி உங்களிடம்